வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பரோட்டாவில் தான் நீங்கள் கொத்து கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம சப்பாத்திலே ஒரு கொத்து பண்ணிடுவோமா, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் மீந்து போன சப்பாத்தியையும் சிக்கன் கிரேவியும் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு தாய்ச்சியில் கொஞ்சோண்டு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் பெரிய வெங்காயம். நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் ஒரு லைட்டாக கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, நார்மலாக வதக்குனா போதும். இதில் நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். அந்த முட்டைக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த முட்டை சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் முட்டை நிறையா சாப்பிட்ணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நிறையா கூட முட்டை சேர்த்துக்கலாம். இது கூட சிக்கன் 65 கூட பொரித்து நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்யூஷனான டிஷ்ஷு தான் அது. இப்போ 2 முட்டையை சேர்த்துட்டு நம்ம பொரியல் பண்ணுற மாதிரியே அந்த முட்டையை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்க மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக போயிடுச்சுன்னா முட்டை தெரியாமல் போயிடும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களோட விருப்பம்தான். பெரிய பெரிய பீஸாக இருக்கிறனாலும் வச்சுக்கோங்க, இல்லை குட்டி குட்டியாக இருக்கிறனாலும் வச்சுக்கோங்க. உங்கள் இஷ்டப்படி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தியை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா சப்பாத்தியை உருட்டிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நேராக வச்சுட்டே சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டப்படி செஞ்சுக்கலாம். சப்பாத்தி மீண்டால் மட்டும்தான் இப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. சிக்கன் கிரேவி இருந்துச்சுன்னா இதுக்காக கூடவே நீங்கள் சப்பாத்தி சுட்டு இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சீக்கிரம் டக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ, ரொம்ப கிரேவியாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு அளவாக கிரேவி ஊற்றிக்குங்க. கிரேவியை கொஞ்சம் கம்மியாக போட்டு கூட செய்யுங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் கூட திரும்ப ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறையா போயிட்டால் ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால் பார்த்து கொஞ்சம் அதை மட்டும் லைட்டாக கவனமாக செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஃப்யூஷனான சப்பாத்தி கொத்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.